10 நிமிஷத்தில் வேறு லெவலான ஒரு ஸ்வீட்டு. அதுக்கு தேவையானது அரை மூடி தேங்காய், பாசிப்பருப்பு அந்த மாதிரி இளம் சிவப்பா வறுத்து வச்சுக்கிட்டு, தேங்காயை அரைச்சிட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு, அந்த வறுத்து வச்ச பாசிப்பருப்போடு சேர்த்து தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு சட்டியை எடுத்து அதில் நெய் ஊற்றி, அதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற நெய்யில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா பேஸ்ட்டு, அதை வந்து நல்லா அல்வா பதம், கொஞ்சம் நல்லா அல்வா பதம் ஒரு சட்டியோடு ஒட்டாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கணும். கிண்டி எடுத்துகிட்டு நம்ம நாட்டு சர்க்கரை தான் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த நாட்டு சர்க்கரையை நம்ம தேவைக்கேற்ப உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜீனி வேணுனாலும் ஜீனி போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆகி இந்த பதம் வர்ற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டி முடித்த உடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஏலக்காய், அதை வந்து நம்ம வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நெய் கொஞ்சம் விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அல்வா பதம் வரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சதுக்கு பேர் தேங்காய் அல்வா.